ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த ஏபி டாச்சி உச்சிகா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம ஐடியோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ்லாம். இப்போ உள்ளே போகலாம் வாங்க. உள்ளே போனோடனே நிறைய மண்டைங்க இருக்குது. நான் பிடிச்சது மட்டும்தான் ஸ்டாரே போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய மண்டைங்க இருக்குது. நிறைய பாருங்க, டீமன்ஸ்லேயே ஒரு இதெல்லாம் இருக்குது. இந்த அளவுக்கு பாருங்க, ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் மாஸ்கர்ஸ் இது இருக்குது. இது கிறிஸ்மஸ் தாத்தா இருக்குது. நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா ஜோக்கரு, இது இந்த கிறிஸ்மஸ் தாத்தா, இந்த கண்ணாடி, இந்த ட்ரெஸ் ஸ்கின்ஸ்லாம் யாருக்கு ஞாபகம் இருக்கும்? இப்போ வந்து ஒரு 3 போயா பஸ்க்கு முன்னாடி வந்துச்சுல, அந்த இதுதான் இது. ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது பாருங்க. இதுதான் இது. ரெண்டுமே ஒரே மாதிரி, பட் கலர் மட்டும் வேறு வேறு. அது லைட்டு, இது டார்க். நம்மக்கிட்ட இந்த மாஸ்க்கும் இருக்குது, இந்த மாஸ்க்கும் இருக்குது. டீமன்ஸில் எல்லாம். அப்புறம் நம்மக்கிட்ட கண் வந்து இது இருக்குது. இது இப்போ வந்துருக்கு. ஸோ இது ஆல்ரெடி ஃப்ரீயாக விட்டுது. இந்த டீமன்ஸில் ஏறுது. நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம இதில் வச்சுக்கலாம். இது நம்மளோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ். இது 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 நிறைய இருக்குது. ஆனால் நிறைய டெவலப்டே நான் பண்ணல. அப்புறம் இந்த பேண்ட்டு நிறைய பேண்ட் இருக்குது நம்மக்கிட்ட. 200க்கும் மேலே இருக்குது பேண்ட்டு. இங்கே பார்த்துக்கோங்க, 252 நிறைய பேண்ட் இருக்குது. இங்கே பாருங்க, ஷூ நம்மக்கிட்ட 200க்கு மேலே இருக்குது. எங்கே வேணால் பாருங்கள், நிறைய இருக்கும். பண்டிலில் டாப் கிரிமல் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த ஷார்க் பண்டில் இருக்குது. இதுக்கப்புறம் வண்டி பண்டில் இருக்குது. இது வந்து டெரிபர் பண்டல் இருக்குது. அப்புறம் வந்து ஃபீமேல் பண்டல் இருக்குது. அப்புறம் எமோட்ஸுக்கு போயிடலாம் வாங்க. எமோட்ஸில் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. நம்மக்கிட்ட 57 இருக்குது. எல்லாம் லெஜெண்டரி எமோட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இது இங்கே பாருங்கள். இங்கே இருக்குது. அப்புறம் கொடி எமோட் இருக்குது. இது இருக்குது, ராஜா எமோட்டு, ஃப்ளவர் எமோட் இருக்குது. பண்ணோன்னா பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட அறுத்துற எமோட் இருக்குது, லார்ட் எமோட் இருக்குது, அப்புறம் டைமிங் எமோட் இருக்குது. இந்த எமோட், இந்த பெயிண்டிங் ஒரு எமோட்டு, இந்த பெயிண்டிங் எமோட்டு, இந்த எமோட், இதை பாருங்க. அப்படியே நிறைய எமோட்ஸ் இருக்குது. இது பாருங்க, இது பஞ்சிங் எமோட். இதை பாருங்க guys. சர்க்கிள் இது பார்த்துடலாமா? டீமன்ஸ் லேயரை கொடுத்து இந்த கார் எமோட்டு, இந்த எமோட்டு, இது மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் நார்மலாக ஃப்ரீயாக விட்டு எல்லாம் எமோட் இருக்குது. இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸ்கின்னில் ஒன்றுமே இல்லை. பேக்கில் பார்த்துக்கோங்க, டீமன்ஸில் நிறைய எக்கச்சக்கமான பேக் இருக்குது. கில் பாக்ஸ்லேயும் எக்கச்சக்கமாக இருக்குது நம்மக்கிட்ட. இதுதான் நான் எக்யூப் பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட இது இருக்குது. ஆனால் இதுதான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறேன். நம்மக்கிட்ட என்ன மணியும் இருக்குது. நம்மக்கிட்ட அது இங்கேயும் இருக்குது. ஆனால் இதான் கன்ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் வெல்கிஷனில் லம்போர்கினி இருக்குது நம்மக்கிட்ட. அப்புறம் பைக்குக்கு தரமான ஒரு ஸ்கின் இருக்குது. காருக்கு புஷ்பா இருக்குது. காருக்கு வந்து அந்த புக்கில் வந்து ஈவெண்ட் ஒரு இருக்குது. இந்த மாதிரி ஜீப்புக்கு ஓகே, அந்த கில்டு வரல. இது வந்து நார்மலு. ஒரு இது பாருங்கள்,
இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஸ்கின்னு. அதனால் நான் இதை எக்யூப் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம நேம் செஞ்சுட்டு இதை காசு கொடுத்து தான் வாங்கினேன். இது பார்த்துக்கோங்க, இதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வாங்க கன் கலெக்ஷன்ஸ் போயிடலாமா? இதெல்லாம் நம்ம ஓல்டு M4A1 வந்து ஓல்டு ஸ்கின்னே இருக்குது நம்மக்கிட்ட இதுவும் இருக்குது FFCS. ஆனால் இதுதான் ஓல்டு இஸ் ஆல்வேஸ்ட் கோல்டு அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓல்டு இஸ் ஆல்வேஸ்ட் கோல்டு அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஏகேக்கு வந்து நம்மக்கிட்ட மேக்ஸ் இருக்குது. இதுவும் இது ஸ்காருக்கு வந்து கியூபிக் இருக்குது. அப்புறம் இது இருக்குது கியூபிக் தான். அதுக்கப்புறம் க்ரோஸாக்கும் இந்த ஸ்கின் இருக்குது. பாருங்கள், இது ஒரு எஃபோர்ட்டாக இருக்குன்னு தான் நான் வச்சுருக்கேனே. ஓகே தான். இது AN94க்கு இது இருக்குது. பிஸ்டலுக்கு வந்து இது இருக்குது. இதுக்கு வந்து இது இருக்குது. AUGக்கு பேராஃபுலுக்கு நம்மக்கிட்ட மேக்ஸ் இருக்குது. 3rd லெவல் பண்ணி வச்சுருக்கோம். கிங்ஃபிஷருக்கு வந்து நம்மக்கிட்ட இதுவே இருக்குது போகிறோம். நம்மக்கிட்ட G36 வந்து இது இருக்குது. நம்ம லாங் ரேஞ்சுக்கெலாம் எதுவும் பார்க்க வேண்டாம்னா நான் சொல்லுவேன், ஷார்ட் ரேஞ்சில் வாங்க பார்க்கலாம். ஷார்ட் ரேஞ்சில் UMPக்கு வந்து நம்மக்கிட்ட 9 ஸ்கின்ஸ் இருக்குது. இது வந்து ஓல்டு. யாரெல்லாம் ஞாபகம் இருக்கோ சொல்லுங்கள். அது நான் இதை எக்யூப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு இது இருக்கிறதுனால நான் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்மக்கிட்ட இது ஃப்ரீயாக இது இருக்குது. இது ஆனால் நாங்கள் அதிகமாக இதுதான் எக்யூப்பே பண்ணி வச்சுருக்கேன். ஏன் தெரியுமா வெளியே போயிட்டு வருது, அது அப்படி தான் நான் சொல்கிறேன். இது இருக்குது. நம்ம நிறைய அவ்வளோவா டாப்போ போட மாட்டோம். பட் ஓரளவுக்கு இப்போ ஸ்கின்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. இதில் பார்த்துட்டு MP40 தான் முக்கியமாகவே ஒரு இன்குபேட்ரு. இதுவும் ஒன்று 2 இருக்குது. அவ்வளோதான் 8 தான் இருக்குது. அப்புறம் P90க்கு ஒரு கோல்டு ஸ்கின் இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் என்னடா ஏன் தெரியுமா இதுக்கு பதிலாக நான் இது எக்யூப் பண்ணி வச்சுருக்கேன். டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஆகுது. அது எக்யூப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஏதோ ஓகேன்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். இது ஓகே தான், நீங்கள் வச்சுக்கலாம். டபுள் ஆக்டருக்கு சொல்லவே தேவையில்லை, இதுவே ஓகே தான். இப்போ இருக்கவங்க டபுள் ஆக்டர் அடிங்க போடுறாங்க. அப்புறம் MAC10 வந்து இது இருக்குது பைசன். அப்புறம் M10க்கு இன்குபேட்டர் இருக்குது. நம்ம ஓல்டு ஸ்கின்னு ஞாபகம் இருக்காது. நம்ம ஓல்டு ஸ்கல்ட் அந்த மாதிரியே தான் இருக்குது. MAG7க்கு இது இருக்குது. இது ஓகேவா? இது வேறு யாரும் ஃப்ரெண்ட், எங்கள் மாமாவோட ஃப்ரெண்டு தான். இது எங்கள் மாமா ஐடி தான். அதனால் இதுதான் அவங்களோட டெசர்டிக்கல் இது இருக்குது. அதுக்கப்புறம் பேனுக்கு வந்து இது இருக்குது, இது ஸ்கின்னு. அப்புறம் ஸ்குவாடுக்கு இதுதான் நான் எக்யூப் பண்ணி வச்சுருக்கணும். பட் மாறிடுச்சு. இதுக்கும் பேட் இருக்குது நம்மக்கிட்ட. கத்திக்கு சொல்லவே தேவையில்ல. இது இருக்குது நிறையவே இருக்குது. ஃபஸ்ட்டு நான் இதுதான் எக்யூப் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் என் ட்ரெஸ்க்கு எனக்கு பொறுத்து நான் இதை எக்யூப் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். நம்மக்கிட்ட ஸ்பேர் இதாக்கு ரூம் பெஸ்ட் இது பெஸ்ட்டாக இது செம்மையாக இருக்குங்கிறது வச்சுக்கேன். கத்திக்கு வந்து நம்மக்கிட்ட சோளக்கதர் தான். ஃபிஸ்ட்டில் வந்து நம்மக்கிட்ட ஒன்று டைகர் ஃபிஷ்ட்டு, அப்புறம் சிடோரி ஃபிஷ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த சிடோரி ஃபிஷ் பாருங்க, அப்புறம் இது சில்வர் ஃபிஷ், அதுக்கப்புறம் நார்மலு. ஆனால் இதுதான் எக்யூப் பண்ணி வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட பாம் இது இருக்குது. நம்மக்கிட்ட க்ளோவல் வந்து 23 இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இதை எக்யூப் பண்ணி வச்சுருக்கேன். நான் டாப் ரூமலுக்கு போடும்போது இதை எக்யூப் பண்ணி வச்சுருக்கேன். நான் வேறு மாற்றுறதுனால நான் இது எக்யூப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான்.
இந்த கண்ணால் எதுவுமே பண்ணல, இந்த ஒரே கணக்கு கொடுத்தா நான் ஸ்கிரீனை கீப் பண்ணி அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் என்னோடய யூஐடியும் நான் இப்போ காமிச்சிட்டேன். வேணும் இன்வைட் கொடுக்குறேன், இன்வைட் கொடுங்க. ஓகேங்களா? பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.